வணக்கம் நேயர்களே. நமது ஆன்மீக ஜோதிட கருப்பாயி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். 04 ஆகஸ்ட் 2026 அன்று வானில் நிகழப்போகும் கிரக சஞ்சாரங்கள் சாதாரணமானவை அல்ல. நாளை ராசிக்குள் சந்திரன் அமர்ந்து சந்திர மங்கள யோகத்தை உருவாக்கப் போகிறார். அதே நேரத்தில் 11ல் இருக்கும் லாப சனி பல ராசிகளுக்கு பணமழையை பொழிய வைக்கப் போகிறார். பொதுவான ராசிபலன்களை பார்த்து அலுத்துவிட்டதா? இந்த வீடியோவில் நாம் ஏனோதானோ என்று பொதுப்பலன் சொல்லப் போவதில்லை. ஒவ்வொரு ராசிக்குள்ளும் ஒளிந்திருக்கும் கோச்சார வேதை, விபரீத ராஜயோகம் மற்றும் அதிநுட்ப சூட்சும ஜோதிட ரகசியங்களை மட்டுமே துல்லியமாக பார்க்கப் போகிறோம். உங்கள் ராசிக்கு நாளை மறைமுகமாக என்ன நடக்கப் போகிறது என்று தெரிந்து கொள்ள வீடியோவை இறுதி வரை பாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாங்க, ராசி சக்கரத்தின் முதல் ராசியான மேஷத்தில் இருந்து தொடங்குவோம். என் அன்பான மேஷ ராசி உள்ளங்களே, ஆகஸ்ட் 4, 2026 செவ்வாய்க்கிழமை அன்றைய நாளின் கருப்பாயி ஜோதிட ரீதியான கணிப்பின்படி, மேஷ ராசி நேயர்களே, உங்களது ராசிநாதன் செவ்வாய் 3ல் பலமாக அமர்ந்து உங்களது ராசியில் இருக்கும் சந்திரனோடு இணைந்து சந்திர மங்கள யோகத்தை உருவாக்குகிறார். நாளை உங்களது 11ஆம் இடத்து சனியை தடுக்கும் கோச்சார வேதை கிரகங்கள் எதுவும் 12ல் இல்லை. இதனால் சனியின் முழுமையான லாப ஆற்றலும் பொருளாதார பெருக்கமும் எவ்வித தடைகளும் இன்றி உங்களுக்கு நேரடியாக வந்து சேரும். சந்திரன் உங்களது ராசிக்குள் பரணி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார். பரணி என்பது சுக்கிரனின் நட்சத்திரம். மேஷ ராசிக்கு சுக்கிரன் 2 மற்றும் 7ஆம் அதிபதி தன மற்றும் களத்திர அதிபதி ஆவார். தன அதிபதியின் நட்சத்திரத்தில் சந்திரன் உங்களது ராசிக்குள் சஞ்சரிப்பதால், சுக்கிரனின் பரணி நட்சத்திர சாரத்தில் சந்திரன் உங்களது ராசிக்குள் சஞ்சரிப்பதால், பெண்களின் வழியிலோ மனைவியின் வழியிலோ அல்லது கூட்டு வியாபார கூட்டாளிகள் பிசினஸ் பார்ட்னர்ஸ் மூலமாகவோ திடீர் பண வரவுகளும் ஆடை ஆபரண சேர்க்கைகளும் உண்டாகும் யோகம் மிக துல்லியமாக கைகூடி வரும். இன்று நீங்கள் எடுக்கும் சுய முயற்சிகள் செல்ஃப் எஃபர்ட்ஸ் மட்டுமே உங்களுக்கு 100% கை கொடுக்கும். பிறரை நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் ஒப்படைக்கக் கூடாது. உங்களது லக்ன கேந்திர பலம் இன்று மிக உன்னதமாக உள்ளது. 11ஆம் இடத்து சனியின் முழுமையான லாப ஆற்றலும் பொருளாதார பெருக்கமும் எவ்வித தடைகளும் இன்றி மேஷ ராசிக்கு நேரடியாக வந்து சேரும். என் மதிப்பிற்குரிய ரிஷப ராசி உறவுகளே, உங்களது வாக்கு ஸ்தானமான 2ல் தனகாரகன் குருவும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கிறார்கள். நாளை உங்களது 12ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதால் 11ல் இருக்கும் யோக காரக சனியின் லாப பலன்களுக்கு சிறிய கோச்சார வேதை உண்டாகிறது. இதனால் காலையில் நீங்கள் நினைத்த காரியங்கள் முடிவதில் சிறிய தாமதம் ஏற்படலாம். அதைக் கண்டு கலங்க வேண்டாம். மாலைக்கு மேல் சந்திரன் நட்சத்திர பாதம் மாறும் போது வேதை விலகி லாபங்கள் தடையின்றி உங்களை தேடி வரும். உங்களது உள்மன உந்துதல் சிக்ஸ்த் சென்ஸ் நாளை மிக துல்லியமாக வேலை செய்யும். ரிஷப ராசிக்கு 2ஆம் வீடான மிதுனத்தில் தனகாரகன் குருவும் மங்களகாரகன் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கிறார்கள். பொதுவாக 2ல் செவ்வாய் இருப்பது வாக்குவாதங்களை தந்தாலும், அங்கு குருவின் சேர்க்கை பெற்றிருப்பதால் அது சுபத்துவ செவ்வாயாக மாறுகிறது. மேலும் 11ல் இருக்கும் யோக காரகன் சனி பகவான் தனது 10ஆம் பார்வையால் இந்த 2ஆம் இடத்து கிரகங்களை நேரடியாக பார்க்கிறார். இது உங்களது பொருளாதார சேமிப்பை அசுர வேகத்தில் உயர்த்தக்கூடிய ஒரு மறைமுக தனப்பெருக்கு யோகத்தை ஃபைனான்ஷியல் குரோத் கோச்சாரத்தில் சாத்தியமாக்கும். உங்களது ராசி நாதனான சுக்கிரன் 4ஆம் வீடான சிம்ம ராசியில் ஞானகாரகன் கேதுவுடன் இணைந்துள்ளார். கேதுவுடன் ராசி நாதன் இணையும் போது அது உலகியல் ரீதியான சுகங்களில் தற்காலிக மந்தநிலையை தந்தாலும் ஆன்மீக ரீதியாக ஜீவ ஆத்ம ஐக்கியத்தை தரும். நீங்கள் எடுக்கும் எந்தவொரு முக்கிய முடிவும் உங்களது சுயநலத்திற்காக இல்லாமல் குடும்பத்தின் பொதுவான நன்மைக்காக மட்டுமே இருக்கும். உங்களது உள்மன உந்துதல் சிக்ஸ்த் சென்ஸ் இன்று மிக துல்லியமாக வேலை செய்யும். இன்று சந்திரன் உங்களது ராசிக்கு 12ஆம் வீடான மேஷ ராசியில் மறைந்து சஞ்சரிக்கிறார். 12ல் சந்திரன் மறைவது பொதுவாக அலைச்சலை தரும் என்றாலும், சந்திரன் அமர்ந்திருப்பது உங்களது ராசி நாதனான சுக்கிரனின் பரணி நட்சத்திரத்தில் ஆகும்.
ராசிநாதனின் சாரத்தில் விரையாதிபதி சஞ்சரிப்பதால் இன்று ஏற்படும் செலவுகள் அனைத்தும் வீண் விரயமாக மாறாமல் சுப முதலீடுகளாகவோ சொத்து வாங்குவதற்கான முன்பணமாகவோ அல்லது நீண்ட நாள் கடன்களை அடைப்பதற்கான விபரீத சுப விரயமாக மட்டுமே மாறும். உங்களது தர்ம கர்மாதிபதியான 9, 10ஆம் அதிபதி சனி பகவான் 11ல் ஆட்சி பெற்று அமர்ந்து உங்களது ராசியை தனது 3ஆம் பார்வையால் பார்க்கிறார். 11ல் சனி இருக்கும்போது 12ல் கிரகம் இருந்தால் சனியின் பலனை அந்த கிரகம் தடுத்துவிடும். வேதை இன்று உங்களது 12ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதால் சனியின் லாப பலன்களுக்கு சிறிய கோச்சார வேதை டெம்பரரி பிளாக் உண்டாகிறது. இதனால் இன்று காலையில் நீங்கள் நினைத்த காரியங்கள் முடிவதில் சிறிய தாமதம் ஏற்படலாம். ஆனால் மாலைக்கு மேல் சந்திரன் நட்சத்திர பாதம் மாறும் போது வேதை விலகி லாபங்கள் தடையின்றி உங்களை தேடி வரும். கோச்சார சந்திரன் இன்று 12ல் மறைந்தாலும் உங்களது அஷ்டகவர்க்க வரைபடத்தில் 11ஆம் வீடான கும்ப ராசி சனி இருக்கும் இடம் அதிக புள்ளிகளை பெற்றிருந்தால் சனியின் பார்வை உங்களது சோம்பலை முற்றிலும் முறித்துவிடும். உங்களது விடாமுயற்சியும் ஸ்திரத்தன்மையும் இன்று உங்களை மற்றவர்களிடமிருந்து தனித்துக் காட்டி தொழிலில் ஒரு புதிய வியூகத்தை வகுக்கத் தூண்டும். மிதுன ராசி நேயர்களே, உங்களது ராசிக்குள்ளேயே 1ல் சுப கிரகமான குருவும் வீரிய காரகனான செவ்வாயும் இணைந்து மங்கள யோகத்தை உருவாக்குகிறார்கள். பொதுவாக ஜென்ம ராசியில் செவ்வாய் இருப்பது மன உளைச்சலையும் முரட்டுத்தனத்தையும் தந்தாலும் அங்கு லக்ன சுபரான குருவின் சேர்க்கை பெற்றிருப்பதால் அது சுபத்துவ செவ்வாயாக மாறி மங்கள யோகத்தை உருவாக்குகிறது. உங்களது சிந்தனையில் இருந்த குழப்பங்கள் நீங்கி புதிய தெளிவு பிறக்கும். உங்களது ஆளுமை திறனும் மதிநுட்பமும் இன்று பலரால் வியந்து பாராட்டப்படும் உன்னதமான நாளாக இது அமையும். உங்களது ராசி நாதனான புதன் 3ல் சுக்கிரனுடன் இணைந்து அமர்ந்திருப்பதால் நாளை நீங்கள் எழுதும் கடிதங்கள், போடும் புதிய திட்டங்கள் அல்லது மேற்கொள்ளும் பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் உங்களுக்கு மாபெரும் வெற்றியை தேடித்தரும். 10ல் ராகுவும் 11ல் சந்திரனும் சஞ்சரிப்பதால் உங்களது சாணக்கியத்தனமான பேச்சு திறமையால் மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் மாபெரும் லாபங்களை அள்ளும் உன்னதமான நாளாக இது அமையப் போகிறது. உங்களது ராசி நாதனான புதன் 3ஆம் வீடான சிம்ம ராசியில் தனகாரக சுக்கிரனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். 3ஆம் இடம் என்பது தகவல் தொடர்பு, எழுத்து மற்றும் முயற்சிகளைக் குறிக்கும் இடமாகும். ராசி நாதனே 3-இல் சுபத்துவம் பெற்று அமர்ந்திருப்பதால் இன்று நீங்கள் எழுதும் கடிதங்கள், போடும் புதிய திட்டங்கள் அல்லது மேற்கொள்ளும் பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் உங்களுக்கு மாபெரும் வெற்றியை தேடித்தரும். ஊடகத்துறை, கணினித்துறை மற்றும் ஆடை ஆபரணத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய திருப்பங்கள் உண்டாகும். இன்று சந்திரன் உங்களது ராசிக்கு 11ஆம் வீடான மேஷ ராசியில் சஞ்சரிக்கிறார். 11ல் சந்திரன் அமர்வது கோச்சாரத்தில் மிக உன்னதமான அமைப்பாகும். அதிலும் சந்திரன் அமர்ந்திருப்பது சுக்கிரனின் பரணி நட்சத்திரத்தில் என்பதால் இன்று பெண்களின் வழியிலோ அல்லது கூட்டு வியாபார கூட்டாளிகள், பிசினஸ் பார்ட்னர்ஸ் மூலமாகவோ எதிர்பாராத திடீர் பண வரவுகளும் முடங்கி கிடந்த பழைய பாக்கிகளும் வசூலாகும் யோகம் மிக துல்லியமாக கைகூடி வரும். உங்களது பாக்கிய ஸ்தானமான 9ஆம் வீட்டில் யோக காரகனான சனி பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்து உங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கிறார். 9ல் சனி இருக்கும்போது 11ல் கிரகம் இருந்தால் சனியின் நற்பலன்களுக்கு சிறிய கோச்சார வேதை உண்டாகும். இன்று உங்களது 11ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதால் சனியின் பாக்கிய பலன்களில் சிறிய கால தாமதங்கள் ஏற்படலாம். பித்ருக்கள் அல்லது தந்தை வழிச் சொத்துக்களில் காலையில் இழுபறி இருந்தாலும் மாலைக்கு மேல் சந்திரன் நட்சத்திர பாதம் மாறும் போது தடைகள் விலகி நன்மைகள் கைகூடும். உங்களது தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் ராகு பகவான் சஞ்சரிப்பது மிதுன ராசிக்கு ஒரு பொன்னான அமைப்பாகும். உங்களது அஷ்டகவர்க்க வரைபடத்தில் 10 மற்றும் 11ஆம் வீடுகள் அதிக புள்ளிகளை பெற்றிருந்தால் தொழிலில் உங்களது இரகசிய உத்திகளும் சாணக்கியத்தனமான பேச்சுத் திறனும் உங்களை உத்தியோகத்திலும் சமுதாயத்திலும் ஒரு புதிய உச்சத்திற்கு எடுத்துச் செல்லும். கடக ராசி நேயர்களே, உங்களது ராசி நாதனான சந்திர பகவான் இன்று உங்களது 10ஆம் வீடான கர்மஸ்தானத்தில் சஞ்சரித்து திக்பலம், திசை பலம் பெறுகிறார். உங்களது ராசிக்கு தன மற்றும் லாப அதிபதியான சுக்கிரனின் பரணி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார். இதனால் உங்களது தொழில் சிந்தனைகள் அனைத்தும் இன்று செயலடை வடிவம் பெறும். உங்களது நிர்வாகத் திறமை பணியிடத்தில் புதிய அங்கீகாரத்தையும்
கௌரவத்தையும் தேடித்தரும். உங்களது 8ஆம் வீட்டில் சனி அமர்ந்து உங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கிறார். ஆனால் நாளை உங்களது 10ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதால் அஷ்டம சனியால் ஏற்படக்கூடிய தொழில் முட்டுக்கட்டைகளின் வீரியத்திற்கு சிறிய கோச்சார வேதை உண்டாகி அதன் தீவிரம் முற்றிலும் குறைகிறது. 2ல புதன் சுக்கிரன் கேது சேர்க்கை இருப்பதால் குடும்ப பாதுகாப்புக்காக சில இரகசிய சேமிப்புகளில் இன்று ஈடுபடுவீர்கள். உங்களது ராசிக்கு 5ஆம் அதிபதியான செவ்வாயும் 9ஆம் அதிபதியான குருவும் இணைந்து 12ஆம் வீடான மறைவு சஞ்சரிக்கிறார்கள். பொதுவாக பூர்வ புண்ணிய பாக்கிய அதிபதிகள் 12ல மறைவது பலவீனம் என்று கருதப்பட்டாலும் அவர்கள் இருவரும் சுப கிரகங்களாக இணைந்து மறைவதால் இது விபரீத சுப விரய யோகமாக மாறும். இன்று ஏற்படும் செலவுகள் அனைத்தும் வீண் விரயமாக மாறாமல் ஆன்மீக பயணங்கள், நீண்ட நாள் கடன்களை அடைத்தல் அல்லது புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான முன் பணமாக மட்டுமே மாறும். உங்களது ராசிக்குள்ளேயே 1ல் ஆன்மகாரகன் சூரியன் சஞ்சரிக்கிறார். 2ஆம் அதிபதியான சூரியன் உங்களது ராசியில் அமர்வதால் உங்களது முகத்தில் ஒரு புதிய கம்பீரமும் பேச்சில் ஒரு அதிகாரத் தோரணையும் வெளிப்படும். சர ராசியான உங்களது நிர்வாக ஆளுமை இன்று உச்சத்தில் இருக்கும். எனினும் சூரியனின் உஷ்ண ஆதிக்கம் கோபத்தை தூண்டலாம் என்பதால் கீழ்மட்ட ஊழியர்களிடம் பேசும் போது நிதானத்தை கடைப்பிடிப்பது உங்களது கௌரவத்தை காக்கும். உங்களது 8ஆம் வீட்டில் சனி பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்து உங்களது ராசிக்கு 10ஆம் இடமான கர்ம இடத்தை பார்க்கிறார். 8ல சனி இருக்கும் போது 10ல கிரகம் இருந்தால் சனியின் எதிர்மறை பார்வையின் தீவிரத்திற்கு சிறிய கோச்சார வேதை உண்டாகும். உங்களது 10ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதால் அஷ்டம சனியால் ஏற்படக்கூடிய தொழில் முட்டுக்கட்டைகள் மற்றும் மன உளைச்சல்களின் வீரியம் இன்று முற்றிலும் குறையும். சனியின் தாக்கம் குறைந்து தொழிலில் புதிய திருப்பங்கள் தங்கு தடையின்றி உண்டாகும். தன மற்றும் குடும்ப இடமான 2ஆம் வீட்டில் தனகாரக சுக்கிரனும் புதனும் ஞானகாரகன் கேதுவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார்கள். உங்களது அகவர்க்க வரைபடத்தில் 2 மற்றும் 10ஆம் வீடுகள் அதிக புள்ளிகளை பெற்றிருந்தால் இன்று குடும்ப பாதுகாப்பிற்காக சில இரகசிய சேமிப்புகளில் ஈடுபடுவீர்கள். தேவையற்ற வெற்று பேச்சுக்களை குறைத்துக் கொண்டு உங்களது மதிநுட்பத்தால் பொருளாதாரத்தை உயர்த்தும் சாணக்கியத்தனம் இன்று உங்களிடம் வெளிரும்.